பென்டன்ல இவரை பத்தி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பென்டன்ல முக்கிய புள்ளிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா டாப் 5ல கண்டிப்பா இவரும் இருப்பாரு. யாரை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க, நம்ம டாக்டர் பாரடாக்ஸ். இவர் யாரு, எங்கிருந்து வந்தாரு, இவருக்கு வயசு ஆகுமா ஆகாதா, இவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா இவர் ஒரு சயின்டிஸ்ட். இவர் 1952ல இவரும் இவரோட அசிஸ்டன்டும் சேர்ந்து பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த ரிசர்ச் எதுக்குன்னா டைம் டிராவல் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ண ஒரு ரிசர்ச் தான். அதுல இவரோட அசிஸ்டன்ட் கொஞ்சோண்டு பதட்டப்பட்டனால வந்த பிரச்சனைனால இவர் அந்த போர்ட்டலுக்குள்ள இழுக்கப்பட்டுருவாரு. அப்படி உள்ள போனவர் ஸ்பேஸ் டைமோடைய பவுண்டரி லைன்ல போய் விழுந்துருவாரு. இவர் மட்டும் தான் போனாரான்னு பார்த்தோம்னா அவர் மட்டும் போல, அவரோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து உள்ள போயிருப்பாரு. அப்படி போன அசிஸ்டன்ட் டிரான்ஸ் டைமென்ஷனல் கிரியேச்சரா சேஞ்ச் ஆயிடுவாரு. இவர் அங்க போய் சிக்கினதுக்கு அப்புறம் இவர் ஹியூமனா தான் இருந்திருப்பாரு. ஆனா இவரால ஹியூமன்ஸ் பண்ற எதையுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல அங்க போய் சிக்கி இருந்திருப்பாரு. இவருக்கு அந்த டைம்ல பசிக்கல, தூக்கம் வரல, வயசாகல, எதுவுமே நடக்கல. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஆனா அவருக்கு அந்த இடத்துல பைத்தியமே பிடிச்சிருச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு அவருக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு வழியா அவரால் யூனிவர்ஸுக்கு நடுவுலையும் டைமுக்கு நடுவுலையும் டிராவல் பண்ண முடியுது அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. இவரை நமக்கு பென்டன் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் காட்டினது ஏலியன் ஃபோர்ஸ்ல தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் அப்பியர் ஆன எபிசோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில எபிசோட்ஸ் தான். அது என்னன்னா பாரடாக்ஸ், தி ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன், பென்டன் 10,000 ரிட்டர்ன்ஸ், அண்ட் தென் தேர் வாஸ் எ பென். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல தான் அதிகமா வந்திருப்பாரு. இவரால உருவான ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்ப்போமா. நம்ம ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனுக்கு போறதுக்கான மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிரியேட் பண்ணதே இவர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பென் 10,000 அல்டிமேட் சீரீஸ்ல நம்ம எர்த்துக்கு வந்திருப்பாரு வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து. அவரை கூப்பிட்டுட்டு வந்ததும் நம்ம டாக்டர் பாரடாக்ஸ் தான். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இயான் கிட்ட இருந்து நம்ம பிரைம் டைம் லைன்ல இருக்க பென்டனை காப்பாத்துறதுக்காக. இதெல்லாம் விட ஒரு பண்ண பெரிய சம்பவம் தான், நம்ம ஆம்னிவர்ஸ் சீரீஸ்ல நோவாச் பென் கையில நம்ம பிரைம் டைம் லைன்ல இருக்க பென் கிட்ட இருக்க ஆம்னிட்ரிக்ஸை கிடைக்க வச்சு அவருக்கு ஆம்னிட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து மொத்த டைம் லைனுமே திருப்பி நார்மல் ஆக்கியிருப்பாரு. இதெல்லாம் விட சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம மால்ட்ரான்ட் இருக்கார்ல, அவரை ஒரு டைம் லூப்லயே சுத்த விட்டுருக்காரு. மால்ட்ரான்ட்டை பொறுத்த வரைக்கும் வருவாரு, சண்டை போடுவாரு, சாவாரு, வருவாரு, சண்டை போடுவாரு, சாவாரு. இதுதான் அவருடைய லைஃப் லூப்பு. ஆனா இப்படி ஒரு லூப் இருக்குன்றது அவருக்கு தெரியாது. எல்லாருக்கும் இருக்க முக்கியமான கொஸ்டின் இவரை பத்தினா, இவருக்கு வயசு ஆகுமா ஆகாதா. ஆக்சுவலா இவருக்கும் வயசு ஆகும் அப்படின்றத நமக்கு ஒரு இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. எங்கடா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாரடாக்ஸ் ப்ராஜெக்ட்ல அந்த இன்வென்ஷனை கண்டுபிடிக்கும் போது உள்ள போனது இவர் மட்டும் இல்ல, அவரோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து தான். அந்த அசிஸ்டன்ட் ஒரு டிரான்ஸ் டைமென்ஷனல் கிரியேச்சர் அப்படின்ற மாதிரி ஒன்றா மாறி இருப்பாருன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கிரியேச்சர் எதை தொட்டாலும் நம்ம டைம் வேஸ்ட் இருக்குல்ல, அது எதை டச் பண்ணாலும் எப்படி எல்லாமே பழசாகுதோ அதே மாதிரி தான் இவர் எதை டச் பண்ணாலும் அது பழசாயிடும், ஐ மீன் வயசாயிடும். இப்படிப்பட்ட கிரியேச்சரை இவர் கட்டுப்படுத்தி திருப்பி நார்மல் ஹியூமன் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுவாரு. அந்த டைம்ல இவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கும் லைட்டா வயசான மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி. இதே மாதிரியே மோர் பென்டன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.